வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் ரிஷபராசி சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2026 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய கணித ரீதியாக சனி பகவான் பெயர்ச்சி பெற்று ரிஷபராசியான உங்களுக்கு செல்வந்தர்களாக மாறக்கூடிய யோக அமைப்பில் சனி பகவானின் பலன்கள் இருக்கும். செல்வந்தர்கள் என்றாலே நோயில்லாத உடலும், கை நிறைய சம்பாதிக்கிற ஒரு நல்ல தொழிலும், கடனில்லாத வாழ்க்கையும், குடும்பத்தில் பசியில்லாத உணவும். இதற்காகத்தான் எல்லா ராசிக்காரர்களும் தினமும் கடுமையாகவும் கடுமையான கஷ்டங்களுடனும் பல வகையிலும் போராட்டங்களை சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருப்பார்கள். ஆனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு கடுமையான போராட்டமும் இருக்காது, கடுமையான கஷ்டங்களும் இருக்காது. உழைப்புக்கேற்ற ஊதியமும் நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய காலகட்டமும் கனிந்திருக்கிறது, உங்களுடைய கைகளில் இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஒருவேளை நான் சொல்லக்கூடிய இந்த பலனாகப்பட்டது சனி பகவான் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறார் என்கின்ற நிலையை வைத்து சொல்லுவது. உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசாவாகப்பட்டது பெரிதளவு உங்களுக்கு பலன்களை தராமல் இருந்தால் கூட சனி பகவான் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும், உண்ண உணவு, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கட்டாயம் வழியை காட்டுவார். நம்பிக்கையுடன் இருக்கலாம். ஆனால் செல்வந்தர்களாக மாறக்கூடிய யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு. லட்சாதிபதி யோகம் சொல்லலாம், பணக்கார யோகம் சொல்லலாம். இந்த யோகமாகப்பட்டது எந்தெந்த நிலையில் செயல்படும் என்றால், ரிஷபராசி என்பது சுக்கிர பகவான் ஆட்சி அமைக்கின்ற ஒரு ராசி. சுக்கிர பகவானின் வீடுகளுக்கு சனி பகவான் யோகக்காரகன். யோகக்காரகன் யோக நிலையில் அமர்ந்து பலன்களை கொடுத்தால் அனைத்துமே இரட்டிப்பாகவே கிடைக்கும். ஆனால் ரிஷபராசிக்காரர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்து செயல்படக்கூடாது. இப்போது ஒரு சின்ன வயசில் இருக்குது ரிஷபராசி குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு லட்சாதிபதி யோகமோ இல்லை செல்வந்தர்கள் யோகமோ இருக்காது. அந்த குழந்தையை தாய் தகப்பன், உற்றார் உறவினர் அன்போடவும் பாசத்தோடவும் அவங்க கேட்குறதையெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய யோக நிலையில் இருக்கும். படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் படிப்பில் நல்ல பெயரையும் நல்ல மார்க்கையும் வாங்கி கொடுப்பாங்க. இதனால் வரைக்கும் இது படிக்க போகுது, இது ஊரை சுத்த தான் லாக்கி, இது மாடு மேய்க்க தான் லாக்கின்னு திட்டிக்கிட்டு இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய படிப்பாகப்பட்டது அவர்களுடைய பெற்றவர்களை பெருமைப்படுத்துகின்ற நிலையில் இருக்கும். ஒருவேளை அந்த குழந்தைங்க படிப்பில் இப்போ கூட நல்ல பேர் வாங்கலைனாக்கா அவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் புதன் பலம் இல்லாமல் இருப்பார். இந்த நிலையில் இருக்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல வரன் அமைந்து மன நிறைவுடன் திருமணம் செய்து கொண்டு நல்ல நிலையில் வாழலாம். வேலை இல்லாதவர்களுக்கு கை நிறைய காசு சம்பாதிக்கிற நல்ல வேலை அமையும். ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருந்து அந்த வேலையில் வருமானம் குறைவாக இருந்தால் பல மடங்கு வருமானம் மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய நீண்ட நாள் கனவு, ஆசை, எல்லோருக்கும் ஆசை இருக்கும். என்ன ஆசை இருக்கும்? நல்ல வீடு கட்டணும், இல்லை வீடு கட்டுறதுக்கு உண்டான நல்ல இடமாவது வாங்கணும். அதுக்கு பிறகு ஒரு வேளை வீட்டை கட்டி அதை பாதியிலே நிறுத்தியிருந்தால் அந்த வேலை மிகவும் வேகமாக
நடந்து மன சந்தோஷத்தை கொடுக்கும். கிரக பிரவேசம் செய்து மன சந்தோஷத்தை அடையலாம். உற்றாரும் சரி, மற்றவர்களும் சரி, போராமைப்படுகின்ற அளவிற்கு வாழ்க்கை தரம் உயரும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். கடன்கள் அடைபடும். கஷ்டங்கள் விலகும். துன்பங்கள் நீங்கள் இருக்கிற பக்கமே நெருங்காது. புத்திர பாக்கியம் இல்லாமல் பல ஆண்டுகளாக இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் மருத்துவரை அணுகினால் அதற்குண்டான நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி பல வழியிலும் பல வகையிலும் புதிதாக தொழில் தொடங்கலாம், வியாபாரங்களை ஆரம்பிக்கலாம். இப்போ தொழில் தொடங்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தொழில் ஸ்தான அதிபதி பலமாக இருக்கணும். அதுதான் 10ஆம் அதிபதி. இப்போது உங்கள் சொந்த ஜாதகத்தில் 10ல் எந்த கிரகமும் இல்லாமல் இருந்தால் இந்த காலகட்டத்தில் புதிதாக தொழில் தொடங்கிடுவீங்க. அதிலிருந்து வெற்றி பெறுவதற்கு போராட்டமாக இருக்கும். அரசாங்க வேலைகளை செய்பவர்களுக்கு அவருடைய தகுதிக்கு ஏற்ப உத்தியோக உயர்வு, பல வகையான நற்பலன்கள், மேலதிகாரிகளின் ஆதரவும் அன்பும் உங்களுடைய செயல்களுக்கு பாராட்டையும் தெரிவிப்பார்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் கணவனோ மனைவியோ குடும்ப தலைவனாகவோ தலைவியாகவோ இருந்தால் உங்களுடைய பேர் புகழ் உச்சத்திற்கு செல்லும். அனைத்திலுமே நற்பலன்களை பெற்று மிகவும் சந்தோஷமாக வாழக்கூடிய காலமாகவே இருக்கும் சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கும் வரையில். ஒருவேளை நான் சொல்லக்கூடிய இந்த பலன்களாகப்பட்டது உங்களுக்கு பெரிதளவு கொடுக்காமல் இருந்தால் நற்பலன்களை ஜாதகத்தை பாருங்கள். ஜாதகத்தில் தசா எவ்வளவு முக்கியம், அதுதான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாரா சனி பகவான், கிள்ளி கொடுக்க போகிறாரா சனி பகவான் என்பதை முடிவு செய்யும். ஜோதிடர்களோ ஜோதிட பலன் சொல்பவர்களோ கிடையாது. இந்த ஸ்தானத்திற்கு வரும்போது இத்தகையான பலன்கள் நடக்கும் என்பதை ஒரு கணிப்பின் ரீதியாக உங்களுக்கு சொல்லக்கூடிய பலன்கள் தான் இது. சரி, இது மட்டும்தானா? இப்போ சொல்லக்கூடியது தான் மிகப்பெரிய ஒரு சூட்சும ரகசியம். சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு வரும்போது நீண்ட நாளாக இருந்த நோயா முற்றிலும் அறுபடும். கடனா தீர்க்கறதுக்கு முயற்சி செய்யணும். இப்போ நீங்கள் அந்த கடனை அடைக்கலைன்னா அதுக்கப்புறம் அவர் 7.5 சனியாக வந்துடுவார். அதுக்கப்புறம் முடியாது. இப்போவே எதையாவது முயற்சி செய்து கடினமாக உழைத்து பாடுபட்டு அந்த கடனை அடைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் அதிலிருந்து மீண்டு வரலாம். வீடு கட்டுவதற்கு அரசாங்கத்தால் உதவி கிடைக்கலாம், இல்லை உங்களுடைய சொந்த முயற்சியால் நீங்கள் வீடு கட்டி சந்தோஷமாக வாழலாம். ஆனால் சனி பகவான் இருக்கின்ற காலம் வரையில்தான், 11ஆம் இடத்தில் இருக்கின்ற காலம் வரையில்தான் நற்பலன்கள் நடக்கும். அதற்கு பிறகு 7.5 சனியாக வந்து பல ஆண்டுகள் துன்பங்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார். சரி, ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. 11ஆம் இடத்தில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் 11ல் ஒரு கிரகம் இருந்தால் உபகலத்திர தோஷமாக இருக்கும். அது எந்த கிரகமாவது இருக்கட்டும். உபகலத்திரன் கேட்டிங்கன்னாக்கா, உபகலத்திரன் சொன்னாவே 2 மனைவி 2 வாழ்க்கைன்னெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிடக்கூடாது. திருமணத்திற்காக நிச்சயதார்த்த வரையில் சென்று விலகுவது கூட இதில் உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும். ஒன்று இருக்கும்போது இன்னொன்று வந்து வாழ்க்கையில் நிம்மதியை உங்களுக்கு மிகவும் கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பித்துவிடும். நிம்மதியை கொடுக்காது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கலாம், எங்கேயாவது இருக்கலாம். ஒன்று இருக்கும்போது இன்னொன்று வந்து சேருகின்ற காலம் என்பது இந்த காலகட்டத்தில் தான். கடந்த ஆண்டுகளில் நீங்கள் அனுபவித்து வந்த எண்ணற்ற துன்பங்களும் கஷ்டங்களும், பொருளாதாரத்தில் நீங்கள் ஏற்பட்ட பாதிப்புகளும்,
காசு பணம் இல்லாமல் இருக்கும்போது உறவுகளுடைய உதாசீனங்களும் அவமானங்களையும் சந்தித்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு இப்போ நல்ல நேரம். இந்த நல்ல நேரத்தை, இந்த நல்ல காலத்தை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கைக்காக, உங்களுடைய உடல் நலத்திற்காக, உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க உணவை அளிக்கக்கூடிய தொழிலுக்காக, வியாபாரத்திற்காக, ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டுமென்றால் அதற்கு இந்த நிலையில் கிரக நிலைகள் அமர வேண்டும். அப்படி அமர்ந்தால் உங்களுக்கு உதவி செய்யவும் ஆட்கள் இருப்பாங்க, கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும், உங்கள் முயற்சிகளுக்கு மிக எளிமையான முறையில் வெற்றி கிடைக்கும். அதிர்ஷ்டங்கள் என்பது நீங்கள் உழைப்பால் வரக்கூடிய அதிர்ஷ்டமாக இருந்தால் நிலையாக இருக்கும். மற்ற தவறான வழிகளில் ஒரு அதிர்ஷ்டமாக வரக்கூடிய நிலையில் இருந்தால் அது வந்ததும் தெரியாது, போகிறதும் தெரியாது. ரிஷபராசிக்காரர்கள் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள். சில நேரங்களில் சோம்பேறித்தனமான முடிவை எடுத்துட்டாங்கன்னாக்கா யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. அது யார் வந்து சொன்னாலும் அவங்களுக்கு கோபம் வந்துச்சிங்கன்னாக்கா அதிகமாக முரண்டு பிடிப்பவர்கள் இவர்களாகத்தான் இருப்பாங்க. ரிஷபராசி என்பது மகாலட்சுமி கடாட்சம் சொல்லுவாங்க. ரிஷபராசிக்காரர்களும் சரி, மீனராசிக்காரர்களும் சரி, இவர்களை எதிர்த்து கொள்வதும், இவர்களை மன கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறவங்களுக்கு தான் ஆபத்து. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னாக்கா, ரிஷபராசிக்காரர்கள் ஒரு தொழிலை செய்கிறாங்கன்னா அந்த தொழிலில் யாருக்கு லாபம் இருக்கோ இல்லையோ அந்த தொழிலை கொடுக்குறவங்களுக்கு, அவர்களை வைத்துக்கொண்டு வேலை செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ரிஷபராசி சுக்கிரன் வீடாக இருந்தாலும் சந்திர பகவான் உச்சம் பெறுவது, கள்ளங்கவடம் இல்லாத பிள்ளை உள்ளம் படைத்தவர்கள் தான் ரிஷபராசிக்காரர்கள். நம்பியவர்களை ஏமாற்றக்கூடிய மனம் இல்லாதவர்கள். எதிரியாக இருந்தால் கூட அவர்கள் வந்தால் வா என்று அவர்களை மிகவும் மதிப்புடன் கூப்பிடக்கூடிய நல்ல மனிதர்கள். நல்லவங்க என்னாவே கஷ்டத்தையும் அவமானத்தையும் சந்திச்சு தானே ஆகணும். அவ்வப்போது உங்களுக்கு அது நடக்கும். அதை பற்றி மனக்கவலையும் மன கஷ்டமும் சின்ன வயசில் கூட சரி, உங்களுக்கு புத்தி தெரிஞ்ச வயசுலேருந்து யாராவது எதையாவது சொல்லிட்டாங்கன்னாக்கா அவ்வளவு எளிதில் மறக்கக்கூடிய மனம் உங்ககிட்ட கிடையாது. ஒன்று, அவங்க இப்படி பேசிட்டாங்க, அவங்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டணும் என்கின்ற வைராக்கிய குணமும் இருக்கும். ஒருத்தரை வேணான்னு நீங்கள் விட்டு விலகிட்டால் அவங்களோட மீண்டும் போய் சேர்வது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இது பொன்னான காலம். ஜாதகத்தில் தசாவாகப்பட்டது வலிமையாக இருந்து விட்டால், இப்போ நம்ம போகிற இந்த பதிவை பார்க்குறது கூட நேரம் இருக்காது உங்களுக்கு. அவ்வளவு வேகமாக ஓடி எதையாவது சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் நீங்கள் ஓடிக்கிட்டு இருப்பீங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை கிடைக்கும். மற்ற கிரகங்களை விடுங்க, சனி பகவான் தடைகளை விலக்குவார், கெடு பலன்களை வராமல் தடுக்குவார், குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கும், சுபமங்கல நிகழ்ச்சிகள் நடக்கும், அனைத்து வகையான நற்பலன்களும் செய்து மனம் சந்தோஷம் அடைகின்ற அளவிற்கு, நிம்மதி கிடைக்கின்ற அளவிற்கு செய்து கொண்டே இருப்பார். தசா ஓரளவுக்குத்தான் நன்மைகளை செய்கின்ற வழியில் இருந்தால் கூட நன்மைகள் என்பது குறையாது, நடந்து கொண்டே தான் இருக்கும். இதில் நீங்கள் செய்யக்கூடாதது, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, வீட்லேயும் சரி, மூன்றாவது மனிதர்களுடைய உறவையும் நட்பையும் துண்டித்து கொண்டால் பெருசாக பாதகம் இருக்காது. ஆரம்பத்தில் அவர்கள் உங்களுடன் சேர்ந்து பேசுவது நல்ல வழியாகத்தான் இருக்கும். அதற்கு பிறகு பாதகமும் கெடு பலன்களும் வரும்போது தான் நம்ம இதை செய்யாமல் விட்டிருக்கலாமே என்கின்ற ஒரு கெட்ட பெயர் வந்ததுக்கு பிறகு திருந்துவதை விட, அடுத்தது நடக்க போகிறது என்னவென்பதை முன்கூட்டியே சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுடைய மனநிலை
தவறான பாதை, தவறான உறவு, தவறான நட்பு, இதை நீங்கள் தள்ளி வைத்துவிட்டு உழைப்பால் உயர வேண்டும் என்கின்ற மனநிலையுடன் செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கும்போது தான் நன்மைகளாக இருக்கும் என்று இல்லை. 7.5 சனியாக வரும்போது கூட பெருசாக பாதகத்தை தரமாட்டார். கொடுத்து கெடுக்கின்ற கிரகமாக சனி பகவான் இருப்பதினால் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைய வேண்டுமென்றால் சில நேரங்களில் சில மனிதர்கள் இடையே பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.